ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரிக்கு, நீங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரிக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு ஆனியன் சாப் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 3 மிளகாய். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். இப்போ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா ஆனியன், அப்புறம் தக்காளி. இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது வதங்குறதுக்கு தேவையான உப்பும் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிட்டு தென் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி கரைச்சி அதில் ஆட் பண்ணணும். இது நல்லா கொதிக்கணும். கடலை மாவு நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சாம்பாரோட டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்பவே தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு தேவையான அளவு திரும்பியும் உப்பு நான் பத்தலன்னு ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும்னா நீங்கள் இந்த வாட்டர் போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இதில் கொரியாண்டர்ஸ் போட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் பூரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.